வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய வீடியோ எல்லாருமே பார்க்கலாம். யங் பேரண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்க உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது, ப்ளஸ் அவங்களுடைய லைஃப்பை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கரெக்டாக செய்யணுன்னு தானே நினைப்போம். ஸோ என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் பிள்ளைங்க முன்னாடி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. நான் ஒரு யங் பேரண்ட்டாக இருக்கும் பொழுது நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சது இல்லை. ஸோ கண்டிப்பாக அதோட இம்பேக்டை சில விஷயங்களில் என் பிள்ளைகள்கிட்ட நான் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ ஆஸ் அ பேரண்ட் ப்ளஸ் ஆஸ் அ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர், அது மட்டும் இல்லை ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணதை வச்சு ஒரு வீடியோ. என்ன பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது பிள்ளைங்க முன்னாடி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வீடு ஒரு ஹாப்பி அண்ட் சேஃப் பிளேஸாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. எப்போதும் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமாக அந்த வீடே ஒரு மாதிரி ஒரு குவைட் பிளேஸாக, ஐயோ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு நேரம் ஒரு டென்ஷனான வீடாக இருந்தால், ஸோ வீடு ஒரு ஹாப்பி அண்ட் சேஃப் பிளேஸாக பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும். கரெக்டு, எல்லா பேரண்ட்ஸும் பிஸி தான், நீங்களும் பிஸி தான். அப்படிங்கும்போது வீடு எந்நேரமும் ஒரு ஃபாஸ்ட்டு ஸ்பேஸில் எதுவுமே நிதானமாக பண்ணாமல் ரெடி ஆகிட்டியா, அது செஞ்சியா இது செஞ்சியா அப்படின்னு ஒரே பரபரப்பாக இருந்ததுன்னா அது பிள்ளைங்களுக்கு செட் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் விஷயங்கள் வீட்டில் காலையில் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுதோ இல்லை எந்த விஷயமுமே ஒரு ஸ்லோ ஸ்பேஸில் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். கரெக்டு, எல்லா நேரமும் ஸ்லோவாக இருக்க முடியாது. நேரமும் வீடு பரபரப்பாக இல்லாமல் சில நேரம் அந்த ஸ்லோ பேஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமானது. மூணாவது, கப்பலுக்குள்ளே என்ன பேசிக்கிறீங்க, முரட்டுத்தனமாக நீங்கள் பேசிக்க போகிறீங்க அப்படின்னா அதை பிள்ளைங்க பார்க்குறாங்க. அவங்க முன்னாடியே ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது, வார்த்தைகள் இஷ்டத்துக்கு விட்டு உங்களோட பார்ட்னரை கத்துறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய பயத்தையும் ஏன் அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு எண்ணம் வரும், நிறையா குவெஸ்டன்ஸ் வரும். ஆனால் அவங்களுக்கு விடலாம் தெரியாது. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. அடுத்து, எந்த குழந்தைங்க தப்பு பண்ணல, எல்லா பிள்ளைங்களும் ஏதாவது தப்பு பண்ண தான் செய்கிறாங்க, நம்மளும் தான். அப்போது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக அதையே சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துறது, ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிறது. எதுக்கு? தப்புப்பா இன்னொரு தடவை பண்ணாத அப்படின்னு சொன்னால் போதும்ல. அவங்க திருப்பி திருப்பி பண்ணும்பொழுது அதை எப்படி சொல்லணுமோ தான் சொல்லணும். பட் அவங்க பண்ண தப்பையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது, அதை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தவும் கூடாது. அடுத்து என்னென்னா, அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்களை துணை சேர்த்துக்கிறது தான் பண்ணக்கூடிய ஒரு தப்புக்காக. அப்பா உன்னை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன், அப்பா இப்போ ஃபோன் பேசிகிட்டே இருந்தால அதெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்லாத, ஓகேவா, இப்படின்னு நீங்கள் பண்ணுற தப்புக்கு பிள்ளைங்களை துணை சேர்க்குறது அது என்ன சரியா? உங்களுக்கே அகெயின்ஸ்டாக வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், கம்பேர் பண்ணுறது. பக்கத்து வீட்டில் அந்த பையன்லாம் பாரு, காலையிலேயே எழுந்திரிச்சு அவங்க அப்பா கூடலாம் வெளியே போகிறான், எக்ஸசைஸ் பண்ணுறான், நீ தூங்கிக்கிட்டே இருக்க, நீ சரியே இல்லை, உன்னை விட எனக்கு உன்னோட தம்பியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் தான் பெட்டராக இருக்கான் எல்லா விஷயத்துலையும், அப்பா அம்மா சொன்னால் கேட்குறான் அப்படின்னு. ஸோ எந்நேரமும் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது சரியா? உங்களை அப்படி கம்பேர் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா? அடுத்து, இந்த கம்பேர் பண்ணுறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. உன் மூஞ்சியை பாரு, நீ அப்படியே உங்கள் தாத்தா மாதிரி இருக்க, உன்னை பாரு அப்படியே அப்பா மாதிரி இருக்க, நீ என்ன மாதிரி கொஞ்சமாவது இருக்கலாம்ல அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்களையோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையோ பற்றி தவறாக அவங்களோடையே கம்பேர் பண்ணுறதும் ரொம்ப தப்பான விஷயம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, பிள்ளைங்க முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸோ இல்லை ரொம்ப பர்சனலான ஒரு அவங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயமோ நம்ம அவங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு முழுசாக புரியாது. அதை முறையாக கேட்டுட்டு அவங்களா ஏதாவது யோசிக்கலாம். லைக் குழந்தைங்க கிட்ட போய், அம்மா அங்கே போயிருந்தப்போ அப்பா யார்கிட்டயா ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்படி தானே பண்ணாங்க, அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க நான் இல்லாத போது, அதெல்லாம் சொல்லு அப்படின்னு அவசியமே இல்லாமல் சில விஷயத்த பிள்ளைகளை இன்வால்வ் பண்ண வைக்கிறது. ஸோ அவங்க முன்னாடி என்ன பேசுகிறோம், பிள்ளைங்களை எதில் ஈடுபடுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. அவசியம் இல்லாத விஷயங்கள் அவங்க காதுக்கோ கண்ணுக்கோ அவங்களுடைய நாலேஜ்க்கோ போகணுங்கிறது அவசியம் இல்லைல்ல.
கரெக்டாக? அது என்னென்னா குழந்தைங்கள மிரட்டுறது. நீ இதெல்லாம் பண்ணாதான் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும், நீ இப்படிலாம் பண்ணன்னா அம்மாவும் கூட இருப்பேன், இல்லைன்னா அம்மா எங்கேயாவது போயிடுவேன், செத்துலாம் போல இருக்குது உங்கள் கூடலாம் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி பேச்சு குழந்தைங்க முன்னாடி அவசியமே இல்லை. உங்களோட எமோஷன்ஸையும் வலிகளையும் உங்களை அறியாமல் பிள்ளைங்க மேலே கொட்டுறீங்க. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. இவ்வளோ பயமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசும்போது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் இதெல்லாம் பண்ணாதான் பிடிக்குமோ, இல்லைன்னா நம்மளை பிடிக்காதோ, நம்மளை அமேசானில் ரிட்டர்ன் போட்டுருவாங்களோ, இப்படியெல்லாம் நீங்கள் கேலியாக பேசுகிற விஷயத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு பயப்படுவாங்க. கடைசி பாயிண்ட், வெளியே உள்ளவங்க பண்ணுறதே தப்பு, அதை பேரண்ட்ஸே நீங்களே பண்ணால் பாடி ஷேம் பண்ணுறது, அவங்கள லேபிள் பண்ணுறது. நீ ரொம்ப கருப்பாக இருக்க, நீ ரொம்ப குட்டையாக இருக்க, நீ ரொம்ப குண்டாக இருக்க, உன் கண் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, நீ வளரவே மாட்ட, நீ இப்படி சாப்பிடாம இருந்தன்னா இப்படியே தான் இருப்ப, அசிங்கமாக பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க. பட் அது எவ்வளோ பெரிய காயத்தை உள்ளே ஏற்படுத்தும்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நீ ஒரு சோம்பேறி, நீ ஒரு ஃபெயிலியர், உனக்கு இது வராது அது வராதுன்னு அவங்கள லேபிள் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ பாடி ஷேம் பண்ணுறதும் லேபிள் பண்ணுறதும் யார் பண்ணாலும் தப்பு தான். அதை பேரண்ட்ஸே பண்ணும்பொழுது ரொம்ப வலிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இயல்பாக வீட்டுக்குள்ளே நடக்க தான் செய்யும் சில நேரம். பட் அது ரிப்பீட்டடாக நடக்கும்பொழுது அந்த குழந்தைங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும். அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது, பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க, மற்ற குழந்தைங்கள அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில நேரம் உங்ககிட்ட இருந்தே ஒரு டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது ஒரு அடலசன்ட் ஏஜ், 13-14 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை தான் பிடிக்கும், உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறப்பாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்னா அது உங்களை சமாதானப்படுத்தணும், நான் இதெல்லாம் பண்ணாதான் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்களே ஒழிய அது தனக்கு நல்லது அப்படிங்கிற ரியலைசேஷன் வராது. ஸோ குழந்தைங்க கிட்ட பிரியமாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது அவங்களுடைய வாழ்க்கைக்கும், ஏன் வயசானோன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.